ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 30, 2025. நமது தவத்திற்கு பலவிதமான சொரூபங்கள் இருக்கின்றன. பிரம்மச்சரியமும் நமது ஒரு தவமாகும். புத்தியினை ஸ்திரமாக்குவதும் நமது ஒரு தவமாகும். வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடுவதும் நமது தவமாகும். சதா தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய தவமாகும். பாபாவின் இந்த யஜ்யத்தில் முழுமையான உதவி செய்வது, தன்னைத்தான் அர்ப்பணித்து விடுவது, ஈஸ்வரிய கட்டளைகளின்படி நடப்பது, இவையும் நமது அழகான தவமாகும். நாம் உயர்ந்த தபஸ்விகளாவோம். தியாகத்தின் மூலம்தான் நமது தவம் வெற்றியடைகிறது. தியாகத்தின் பலம் மிக பெரியதாகும். பாபா இந்த பூமிக்கு வந்து நம்மில் தவத்தின் தியாகத்தின் விதையினை விதைத்திருக்கின்றார். அனைத்திலும் முதன்மையாக அவர் நமது உடல் உணர்வினை தியாகம் செய்வித்தார். பின்னர் விகார குணங்களை தியாகம் செய்விக்கின்றார். உலகாயத ஆசைகள், மாய தோற்றங்களுக்கு பின்னால் ஓடுவதை நம்மிடமிருந்து தியாகம் செய்வித்து விட்டார். இந்த உலகிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதையே நம்மிடமிருந்து தியாகம் செய்வித்து விட்டார். கவனம் செலுத்துவோம். நமது ஒவ்வொரு எண்ணமும் உலக நன்மைக்காகவே இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு எண்ணத்தாலும் இந்த உலகிற்கு நன்மை நடக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் உலகத்தவரின் தடைகளை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அநேக ஆத்மாக்களுக்குள் சக்தியினை நிரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். பகவானுக்கே பிரியமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும். பொதுவாக அவருக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் உயர்ந்த ஆத்மாக்கள் தனது உயர்ந்த எண்ணங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஒவ்வொரு உயர்ந்த எண்ணத்தின் நல்ல அதிர்வலைகள் உலகில் பரவுகின்றன. இவ்வுலகில் தூய்மையின் அலை அடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். நமது தாக்கம் உலக ஆத்மாக்களின் மீது ஏற்படுகின்றன. நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நாம் தனியாக இல்லை. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் மிகுந்த பொறுப்பு நிறைந்த ஆத்மாக்கள். நமது கர்மங்கள் உலகத்தவரே பின்பற்றக்கூடியவையாக இருக்கின்றன. உலகத்தவர் ஜன்ம ஜன்மங்களுக்கு நமது கர்மங்களை தான் பின்பற்றுகிறார்கள். நமது வார்த்தைகள் கூட உலகத்தவருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவையாகும். அவர்களுக்கு நல்ல தூண்டுதலை வழங்கக்கூடியவையாகும். அவர்களை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடியவையாகும். எனவே நமது பூர்வீகமான சொரூபத்தின் நினைவில் நிலைத்திருந்து பாபாவின் இந்த உயர்ந்த காரியத்தில் நமது பங்கினை ஆற்றிக்கொண்டே இருப்போம். மேலும் நமது மனதினை முழுவதுமாக வீணான எண்ணங்களிலிருந்து விலக்கி விடுவோம். நீங்கள் அனைவரும் இந்த முழு ஜனவரி மாதமும் ஆழமான அமைதியினை அனுபவம் செய்திருப்பீர்கள். ஆழமான அமைதி என்பது மிகப்பெரிய சக்தியாகும். இதனையே அமைதி சக்தி என்று கூறப்படுகிறது. இந்த சக்தியினை நாம் அதிகரித்து கொண்டே செல்வோம். எந்தளவிற்கு நமது மனம் அமைதியாக இருக்குமோ, உயர்ந்த எண்ணங்களில் நிலைத்திருக்குமோ, அந்த அளவிற்கு மிக பெரும் சக்தி சேமிப்பாகும். இந்த சக்தி தான் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மிகுந்த உதவி புரியும். யார் சுயத்திற்குள் அமைதி சக்தியினை சேமித்திருப்பார்களோ அவர்களுக்கு தான் விநாச காலத்தில் கூட அடிப்படை தேவைகள் கிடைத்து கொண்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் நமக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காக நாம் வாழ வேண்டியிருக்கும். அவர்களது துக்கங்களை போக்குவதிலும், அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பது, அவர்களது தடைகளை போக்குவதிலும் நாம் சேமித்திருக்கும் சக்தியினை செலவழிக்க வேண்டும். எனவே நமது அமைதியின் சக்தியை அதிகரித்து கொண்டே செல்வோம். எனவே இன்று முழு நாளும் நம் மனதினை அமைதியாக வைப்போம். ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவன். அமைதியே எனது அலங்காரமாகும். நான் அமைதி குடிலாவேன். சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். எனது அனைத்து எண்ணங்களும் அமைதியாக இருக்கின்றன. ஆழமான அமைதியை அனுபவம் செய்வதற்காக
நான் தனிப்பட்டவன் மற்றும் இந்த உடல் தனிப்பட்டதாகும் என்று பயிற்சி செய்வோம். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.